ஹலோ காய்ஸ், நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் நம்ம பென்னோட சில ஏலியன்ஸோட கேரக்டர் லுக்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்கள் திஷான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 3ல குரோமோஸ்டோன் தான் இருக்குது. இந்த ஏலியன் வந்து ஏலியன் ஃபோர்ஸில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதோட கேரக்டர் டிசைன் அண்ட் இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஏலியனை நம்ம ஆம்னிவர்ஸில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்கில் கொடுத்துருப்பாங்க. டபுள் ஹீலிக்ஸ்ன்ற எபிசோடில் நம்ம வாலிக்கும் ட்ரிப்பாகவும் வந்து அவங்க மேக் பண்ண லேசர் லைட் செக் பண்ணுறதுக்காக நம்ம குரோமோஸ்டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம குரோமோஸ்டோனோட லுக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏலியன் ஃபோர்ஸில் இருக்கிற குரோமோஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிமிலர் இருந்தாலும் பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இதே குரோமோஸ்டோனை நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் லாஸ்ட் சீசனில் லாஸ்ட் எபிசோடில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் இருக்கிற அனிலாக எடுக்கிறதுக்காக நம்ம குரோமோசோன் நம்ம பென்டன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம குரோமோசோன் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது அங்கங்கே க்ரீன் கலர் ட்ரெஸ் வச்ச மாதிரி பேண்ட் வச்ச மாதிரிலாம் இருந்திருக்கும். இதை கூட வைக்க சொல்லலாம். பட் அந்த பிங்க் கலர் கிறிஸ்டல்லாம் வந்து அங்கங்கே நீட்டி நிற்கும். ஏன் மண்டைக்கு மேலே கூட நீட்டிட்டு தான் நிற்கும். இப்படிலாம் பண்ணி வச்சு தான் நம்ம குரோமோசோன் இது பண்ணியிருக்காங்க. ஏன் அதோட ஃபேஸை கூட பாருங்கள், அப்படி தான் இருந்திருக்கும். நம்ம பென் என்னதான் குரோமோஸ்டோனாக சேஞ்ச் ஆயிருந்தாலும் அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டு அனிலாக எடுத்துருக்க முடியாது. பட் லாஸ்ட்டாக ஏலியன்ஸ் வச்சு தான் எடுத்தே இருந்திருப்பாரு. ஸோ நான் குரோமோஸ்டான இடத்துல செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் இந்த டிஃப்ரென்ஸ் டிசைனுக்காக. டாப் 2ல ரேத் தான் இருக்குது. நம்ம ரேத்தை வந்து நார்மலாக சிமிலராக தான் காமிச்சிருப்பாங்க. பட் இது பேசுறது மட்டும் தான் ஃபன்னியாக மாற்றிருப்பாங்க. இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் நான் பேசுறது மட்டும் தான் கூட ஃபன்னியாக மாற்றணும், இவர் லுக்கையும் ஃபன்னியாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு எப்படி மாற்றிருந்தாங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. இது எதை இன்ஸ்பைர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம உல்வரின் தான் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ உல்வரின்லாம் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காங்களா, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது நான் இப்போ இருக்கிற உல்வரின், நான் சொல்கிறது 90s உல்வரின். இதோட ட்ரெஸ் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் இங்கே ஆம்னிட்ரிக்ஸ்லாம் இருக்கிறனால இது க்ரீன் கலரில் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது கொஞ்சம் மொக்கையாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. சரி, வாங்க நம்ம டாப் 1க்கு போயிடலாம். டாப் 1ல ஸ்வாம் ஃபயர் தான் இருக்குது. இந்த ஏலியனையும் ஏலியன் ஃபோர்ஸில் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. பட் இது ஆம்னிஸில் எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா 3 டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி சிமிலராக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஒல்லியான மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் கையில் 5 வரல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சேமாக தான் இருந்துச்சு. பட் இது ஒல்லியாகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது கூட ஓகே சொல்லிடலாம். பட் செகண்டரி எப்படி இருந்துச்சுன்னா இது பாடி கொஞ்சம் பெருசாகி இது ஹியூமன்ஸ் வந்து பரிணாம வளர்ச்சி ஆடுற மாதிரி இந்த ஸ்வாம் ஃபயர் காமிச்சிருந்தாங்க. அப்புறமேட்டு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் அதிகமான மாதிரியும் அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்ஃப்ளவர் மாதிரி மண்டையை வச்சு விட்டாங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இதே கலரில் வந்து அங்கங்கே கையில் பண்ணி அந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த ஒரு முள்ளு மாதிரி இருக்கிறதெல்லாம் பெருசாக்கி ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணியது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு இது பெட்டராக தெரியல. இதோட இன்னும் நிறைய ஏலியன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் சொன்னதில் பென்டன் இருக்கிற ஏலியன்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கலாம் சொல்லியிருக்கேன். இன்னும் சில அதர் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் பாட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு மறக்காம அந்த பாட்டு வீடியோ நான் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. வீடியோ தானாக வந்துடும். ஸோ பை காய்ஸ்.